எஸ் பேங்க்ல வந்து வினய் முரளிதர் டான்சின்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எம்டிஎன் சிஓவா. இவர் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதியில இருந்து எஃபெக்டிவ்ல வந்து வரப்போறாரு. இவர் ஏற்கனவே எம்டியா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் தென் இவருக்கு 35 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. சோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் வந்து இருக்கும். இங்க பிரசாந்த் குமார் வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ற விதமா இவர் வந்து வராரு. பிரசாந்த் குமார் வந்து 2020ல இருந்து அந்த ஒரு பேங்க்ல எம்டிஎன் சிஓவா வந்து இருந்தாரு. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல இங்க வந்து நல்ல நியூஸ்னு பார்க்கும்போது இங்க புது எம்டிஎன் சிஓ வரது, அந்த நீங்க எஸ் பேங்க் கம்பெனில வந்து இங்க ஜப்பான் கம்பெனியான அந்த சுமித்தோமோ வந்து 24% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணது. அவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிளஸான சைனா இருக்கு. நெகட்டிவான சைனா என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் இந்த பேங்க் வந்து ரிகவரி வந்து ஆக ஆரம்பிக்கல. இவங்களோட காம்படிட்டர் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது லைக் வந்து டெபாசிட்ஸ் வைஸா இருக்கட்டும், ஏர்னிங்ஸ் வைஸா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் வைஸா இருக்கட்டும், இது எல்லாமே நெகட்டிவா தான் வந்திருக்கு. லைக் இவங்களோட மார்க்கெட் கேப்பை பொறுத்தல 50,000 கோடி ரூபாய் கிட்ட மார்க்கெட் கேப் வந்து இருக்கும். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க்குமே அதே மாதிரியான அந்த அளவுக்கான மார்க்கெட் கேப் வந்து இருக்கும். பட் ஆனா அவங்க அளவுக்கான growth அந்த டெபாசிட் வைஸ், ஏர்னிங்ஸ் வைஸ், அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் வைஸ் எடுக்கிறாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா எடுக்கல. ஸோ அது எந்த டைம்ல எடுக்கிறாங்களோ அப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஸோ எஸ் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க எஸ் பேங்க் விட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து சூப்பராகவே வந்து இருக்கு. சேம் இந்த வேல்யூஸ் வைஸ் நீங்க வந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேங்க்குமே வேல்யூ வைஸ் சேமான ஒரு பேங்க் தான். பிரைஸ் டு புக் வைஸ் நான் சொல்ல வரது. ஸோ பிரைஸ் டு புக் வைஸ் வந்தீங்கன்னா ரெண்டுமே சேமான பேங்க் தான். பட் ஆனா அதை ரன் பண்ணி எடுத்துட்டு போறதும் வந்து நீங்க ஒரு பாஸ்ட் ஆபரேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இப்போ ஒரு கிரைசிஸ் வந்திருக்க ரீசனால அது கொஞ்சம் இறங்கி இருக்கு. பட் ஆனா அந்த ஒரு ஆபரேஷன்ஸை பொறுத்தல அந்த ஒரு பேங்கோட அந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டா தான் வந்திருக்கு. ஸோ அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். எஸ் பேங்க்ல அந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கரெக்டா இல்ல, அதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிருக்கோம்.